வணக்கம். தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் மீண்டும் பாரிய அரிசி தட்டுப்பாடு, விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. பகிரங்கமாக மன்னிப்பு கூறிய அர்ச்சுனா எம்பி. மகிந்தவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் துண்டிக்கப்பட்ட நீர் விநியோகம். மருத்துவமனைகளில் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு, நோயாளர்கள் அவதி. 2000 வைத்தியர்கள் சுகாதார சேவையில் இருந்து விலகல், சுமார் 5000 வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறும் முயற்சி. ராஜகிரியவில் மீட்கப்பட்ட சட்டவிரோத சொகுசு வாகனம். போலீஸ் பணி வழங்கப்பட்ட சந்தேக நபர் மரணம், 4 போலீசார் இடைநிறுத்தம். தொடர்பான விரிவான செய்திகள். போலீஸ் பணி வழங்கப்பட்ட சந்தேக நபர் ஒருவரின் மரணம் தொடர்பில் வாதுவை போலீஸ் நிலையத்தின் 4 உத்தியோகத்தர்கள் தற்காலிகமாக பணியிடை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் வாதுவை போலீசாரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் போலீஸ் பணியில் செல்ல அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்திருந்தார். போலீசாரினால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் காரணமாகவே அவர் உயிரிழந்துள்ளதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். நேற்று முன்தினம் இரவு அது தொடர்பில் வாதுவை போலீஸ் நிலையத்தின் முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றும் இடம்பெற்றிருந்தது. இந்நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய 4 போலீசார் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களை இன்றைய தினம் பாலந்துறை மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் தனியார் உணவகம் ஒன்றில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவத்திற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாத் நர்ச்சனா பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளார். சம்பவம் தொடர்பில் தனது முகப்புத்தக பதிவில், என் வாழ்க்கையில் யாருடனும் பம்பு சண்டைக்கு போனதில்லை, துஷ்டனை கண்டால் தூர விலகு என்ற தந்தை தெளிவாக சொல்லி தந்திருக்கின்றார். கடந்த சம்பவம் ஒரு துன்பியல் சம்பவம். ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்பதை விட ஒரு வைத்தியராக மனதுக்குள் ஒரு ஆழமான கவலையை உண்டாக்கி இருக்கிறது. காயங்களுக்கு மருந்திடும் கைகளால் காயத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன். ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி காவாலித்தனம் செய்யும் போது பொறுமையும் ஒரு தடவை சேர்த்து போய்விடுகிறது. ஆழமான வலிகளுடன் மன்னிப்பு கொட்டுக்கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை அர்ச்சனாவால் தாக்கப்பட்ட நபர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் 2000 வைத்தியர்கள் சுகாதார சேவைகளிலிருந்து விலகிக் கொண்டதாகவும் சுமார் 5000 வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதனால் மருந்து விநியோகத்தர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டு பாரிய சிக்கல்கள் எதிர்கொள்ள நேரிடும் என்றும் சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் வைத்தியர் சமல் விஜயஸ்ரீ மேலும் குறிப்பிட்டுள்ளார். சேவையிலிருந்து தங்களை விலக்கிக் கொண்ட வைத்தியர்கள் வெளிநாடுகளில் மருத்துவ சேவைகளை வழங்குவதற்கான தகவல்களை முன்னரே பெற்றுக் கொண்டுள்ளனர். வெளிநாடுகளில் சிறந்த வாழ்க்கை சூழல், பொருளாதார வளங்கள் காணப்படுவதால் அவர்கள் அங்கு தொழில் வாய்ப்புகளை தேடுகின்றனர். இதுபோன்ற சூழ்நிலையில் நாட்டில் உள்ள வைத்தியர்களையும் மருத்துவ ஊழியர்களையும் பாதுகாப்பதோடு நிலையான பொருளாதாரத்தை உறுதிப்படுத்தவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுகாதார சேவையில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடியை நிவர்த்தி செய்ய அரசாங்கம் ஒரு குறுகிய கால தீர்வினை காண வேண்டும். சுகாதார சேவை மோசமான நிலைக்கு செல்வதை தடுப்பதற்கு தேவையான மாற்று வழிகளை வரவு செலவு திட்டம் அறிமுகப்படுத்தும் என நம்புகிறோம் என குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு ராஜகிரிய பகுதியில் வைத்து சட்டவிரோதமாக அசெம்பிளில் செய்யப்பட்ட எஸ்யூவி வாகனம் ஒன்று வலவான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் ஞாயிற்றுக்கிழமை கைப்பற்றப்பட்டது. போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது சட்டவிரோதமான முறையில் அசெம்பிள் செய்யப்பட்ட வாகனம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த வாகனம் சட்டவிரோதமாக இலங்கை பாகங்களாக கொண்டுவரப்பட்டதாக அல்லது திருடப்பட்ட வாகன உதிரி பாகங்களை பொருத்துவதற்கு பயன்படுத்தியதா என்ற சந்தேகத்தின் பேரில் வாகனம் கைப்பற்றப்பட்டது. சந்தேகத்திற்குரிய வாகனத்தை ஓடிச் சென்ற ராஜகிரிய பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடைய நபர் செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் கடுவலை நீதிவான் நீதிமன்றில் ஆயர்படுத்த பின்னர் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். இந்த வாரம் ராஜகிரியவில் கைப்பற்றப்பட்ட வாகனத்தின் அதே இலக்க தகடு கொண்ட சட்டவிரோதமான அசெம்பிள் செய்யப்பட்ட எஸ்யூவி வாகனத்தை வைத்திருந்தமைக்காக 2019 ஆண்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். நாட்டில் எதிர்வரும் அக்டோபர் மாதத்தில் பாரிய அரிசி தட்டுப்பாடு ஏற்படும் அச்சுறுத்தல் நிலை காணப்படுவதாக தேசிய விவசாயிகள் ஒன்றியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பில் கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாட்டில் பெரும்போக அறுவடை இன்னும் சில தினங்களில் நிறைவடைய உள்ளது. இத்தகைய பின்னணியில் வெள்ள அனர்த்தங்களின் காரணமாகவும் விவசாய நிலங்களுக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது.
அதேபோன்று உரம் உரிய கால பகுதியில் கிடைக்கப்பெறாமை காரணமாகவும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இம்முறை பெரும்போகத்தில் 24 தொடக்கம் 25 லட்சம் மெட்ரிக் டன் நெல்லையே பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலை காணப்படுகின்றது. ஆனால் கடந்த காலங்களில் 25 தொடக்கம் 30 லட்சம் மெட்ரிக் டன் நெல் அறுவடை செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் எடுத்து நோக்கும் போது இவரிடமே வரலாற்றில் முதல் தடவையாக மிக குறைந்தளவு பெரும்போக நெல் அறுவடையாக பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக அக்டோபர் மாதமாகும் போது பாரிய அரிசி தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல் நிலை காணப்படுகின்றது எனவும் அவர் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் விஜயராமாவில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தின் ஒரு பகுதியில் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நீர்வழியில் உள்ள கட்டணங்களை செலுத்தாததால் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் மகிந்த தங்கியுள்ள பகுதியில் நீர் விநியோகம் துண்டிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தின் நீர் விநியோகம் தொடர்பான கட்டணங்களை ஜனாதிபதி செயலகமே செலுத்தி வருவதாக அவரது செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் மனோஜ் கமேகே கூறியுள்ளார். நாட்டில் மீண்டும் பாரிய அரிசி தட்டுப்பாடு, விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. பகிரங்கமாக மன்னிப்பு கூறிய அர்ச்சுனா எம்பி. மகிந்தவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் துண்டிக்கப்பட்ட நீர் விநியோகம். மருத்துவமனைகளில் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு, நோயாளர்கள் அவதி. 2000 வைத்தியர்கள் சுகாதார சேவையில் இருந்து விலகல், சுமார் 5000 வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறும் முயற்சி. ராஜகிரியவில் மீட்கப்பட்ட சட்டவிரோத சொகுசு வாகனம். போலீஸ் பணி வழங்கப்பட்ட சந்தேக நபர் மரணம், 4 போலீசார் இடைநிறுத்தம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.